ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 10 பொருத்தங்கள் அப்படிங்கிற விஷயத்த இவ்வளோ நாள் ஒவ்வொரு பொருத்தமாக நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போது நம்ம அந்த 10 பொருத்தங்கள் அப்படிங்கிற விஷயத்த முடிச்சிட்டோம். அடுத்துங்க இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இவங்க 10 பொருத்தம் நல்லா இருந்தால் கூட அவங்க அடுத்து சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 8 சொல்லுவாங்க. 6 8ன்னு நம்ம முதல்ல பேசணும் இல்லைங்களா? அந்த 6ஆம் பாவம் வருது. ஒரு ராசிக்கு 6ஆம் ராசியும் 8ஆம் ராசியும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு தடவை தள்ளி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த 10 பொருத்தத்தில் 5 பொருத்தம் தான் இருக்குது, 4 பொருத்தம் தான் இருக்குதுங்க, கண்டிப்பாக முக்கியமாக இருக்க வேண்டிய பொருத்தங்கள் இல்லை, 7 பொருத்தம் வேணும், 8 பொருத்தம் வேணும், 9 பொருத்தம் வேணும் அப்படியெல்லாம் சொல்லி அப்படி இல்லைன்னு சொன்னதான் உடனே தள்ளி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே தசையாக இருக்குதுங்க, ஏக தசை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் புத்திகள் அடுத்து வர்ற புத்திகள் ஒரே மாதிரி வருது, அதனால் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த ஏக தசை, இந்த தசா சந்தி, இந்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதை முதல்ல நல்லா அந்த பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரே தசையாகவே இருக்கட்டுமே, அவங்க 2 பேரும் இப்போது சனி தசை அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 பேர்த்துக்குமே சனி தசை நடக்குது. உடனே சனி பாவர், முதல்ல அந்த பாவர் அந்த விஷயங்களே முதல்ல இன்னும் கிளியர்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு கிரகம் பாவராக இருக்கும் அப்படிங்கிறது. எந்த கிரகமும் பாவராலாம் இருக்கவே இருக்காதுங்க. எல்லா கிரகத்துக்குமே 4 முகங்கள் இருக்குது. ஒன்று நல்ல முகம், ஒன்று வல்ல முகம், ஒன்று தந்திர முகம், ஒன்று கெட்ட முகம். எல்லா கிரகங்களுக்கும் இருக்குது. ஒரு கிரகம் மட்டும் பாவர் இல்லை, எல்லா கிரகங்களுமே பாவர் தான், எல்லா கிரகங்களுமே நல்லவங்க தான். அதனால் நீங்கள் ஒரு கிரகத்தை பாவர் அப்படின்னு சொல்லி ஒதுக்கவே முடியாது. அதெல்லாம் அந்த காலத்தில் இந்த ஜோதிடம் பற்றின உணர்தலும் படிப்பினையும் இல்லாத காலத்தில். இப்போ அப்படி இல்லை. இன்றைக்கி ஜோதிடம் பற்றி PhD படிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் இன்னும் பாவர் பற்றியெல்லாம் நீங்கள் பேசவே முடியாது. ஓகே, இப்போது அந்த சனி தசை அப்படிங்கிற தசை நல்லது செய்யுங்க, கட்டாயம் நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். நான் கெட்டது செய்யாது அப்படின்னு சொல்லலை. அதை நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும். ஒரு தசை நல்லது செய்கிறக்கு இருக்கா, கெட்டது செய்கிறக்கு இருக்கா, இல்லை நல்ல வல்லத்தன்மையோட நிறைய பணம் கொடுக்கறக்கு இருக்கா, அல்லது தந்திரத்தன்மையோட எப்படி இருந்தாலும் சமாளிச்சிருமா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு தான் இந்த பையனுக்கு இந்த தசை நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த சரி இவங்களுக்கும் சனி தசையே நடக்குது, அவங்களுக்கும் சனி தசையே நடக்குது, அந்த பொண்ணோட ஜாதகத்துலேயும் சனி தசையே நடக்குது. பொண்ணு 2 வருஷம் பையனை விட சின்ன பொண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுக்கு அந்த முதல் பாதமாகவே இருந்தால் கூட, 2 பேருக்கும் முதல் பாதமாகவே இருந்தால் கூட, இந்த 17 வருஷங்கள் பையனுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப 2 வருஷம் பொண்ணுக்கு நடக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போது பையனுக்கு நடக்கிற சனி திசை வல்ல சனியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பையன் நல்லா சம்பாரிச்சிட்ருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது பொண்ணுக்கு நடக்கிறது நல்ல சனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க. பையன் சம்பாரித்து கொண்டு கொடுப்பாரு, அதை பொண்ணு அழகாக அனுபவித்து சந்தோஷமாக இருப்பாங்க 2 பேரும். அதுதானே பார்க்கணும். அதை விட்டுட்டு சனி நடக்குது, 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஓகேங்களா? அதே போல் நீங்கள் தாராளமாக பாருங்கள். பார்த்துட்டு அந்த சனி பையனுக்கு நல்லா இருக்குங்க, பொண்ணுக்கு நல்லா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்கள். நான் வேண்டான்னு சொல்லலை. இல்லை பையனுக்கும் நல்லா இல்லை, பொண்ணுக்கும் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ரிஜெக்ட் பண்ணால் தப்பே கிடையாது. ஆனால் சனி பாவருங்க, ஒரே திசையில் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறது நியாயமே கிடையாதுங்க. அந்த ஜாதகத்தில் அந்த சனி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சனி தசைன்னு இல்லை, குரு தசை, சூரிய தசை, ராகு தசை, எது வேணாலும் நடக்கட்டும். நடக்கிற திசை நல்லா இருக்கா, இல்லை எந்த தன்மையோட அந்த திசை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அதே போல் அந்த பொண்ணு ஜாதகத்துலேயும் எந்த தன்மையோட தசைகள் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு, இந்த 2 தசையும் அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கட்டங்களை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணுமோ தவிர, ஒரே தசை நடக்குது, 2 பேத்துக்கும் ராகு தசை நடக்குது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜோதிடர்களுக்கு இதே இல்லைங்க. அந்த தசை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்லணும். அதே போல் புத்திகள்ங்க, இப்போது ராகு தசையே இல்லை, உங்களுக்கு பொண்ணுக்கு ராகு தசை நடக்குது, பையனுக்கு குரு தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்த தசை, அந்த குரு தசை முடிய போகுது, எண்டில் இருக்குது.
நடக்குது. இந்த ராகு தசை முடிஞ்சு பொண்ணு குரு தசைக்குள்ளே போகிறப்போ பையன் சனி தசைக்குள்ளே போயிடுவார் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போதைக்கு தான் பார்க்குறக்கு ஒரே மாதிரி ரெண்டுமே குரு தசையாக இருக்கும். இதையெல்லாம் இந்த ஜோதிடர்கள் வந்து ஒரே தசை நடந்தால் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இந்த பேரண்ட்ஸும் அந்த தசையை பார்த்துட்டு 2 வருஷத்தில் முடிய போகிற ஒரு குரு தசைக்காகவோ இந்த பொண்ணுக்கு அப்போ தான் குரு தசை உள்ளே வந்திருக்கும், பையனுக்கு முடிய போகுதா இருக்கும். ஆனால் அவங்க குரு தசை 2 பேருக்கும் குரு தசை நடக்குது, அதனால் நாங்கள் பண்ணலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அதை வந்து இந்த ஜோதிடர்கள்னால தான் அவங்க வந்து குரு தசை 2 குரு தசைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் இவங்க முடிய போகிற குரு தசைக்கும் உள்ளே வரப்போகிற குரு தசைக்குமே கல்யாணம் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு அது என்னன்னு தெரியாமையே பேரண்ட்ஸ் வந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அப்படியெல்லாம் எந்த விஷயமுமே இல்லை. இந்த தசா சந்தி ஏக தசை அந்த விஷயங்களையெல்லாம் இனிமேல் சொல்லவே தேவையில்லைங்க. நீங்கள் ஜாதகத்தில் பார்க்குறீங்க, ஜாதகத்தில் இப்போ அந்த குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வரப்போகிற தசைகளும் புத்திகளும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு ஒரு 3 வருஷம், அதாவது ஒரு 15 வருஷம் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ ஆயிடுச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்படி பிரிஞ்சு போகிறதோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடக்கவே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அவங்க பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு காலநிலை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு புத்தியோ அல்லது ஒரு அந்தரமோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த புத்தியோடைய நேரங்களில் இப்போது அந்த அப்பா வந்து அந்த பையன் வந்து ஃபாரின் போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதோ ஒரு வேலை காரணமாக பொண்ணு சென்னையில் இருக்குது, பையன் பெங்களூர் போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரிவு ஏற்படுது இல்லைங்களா? அந்த பிரிவே போதுமானதுங்க. அந்த தசை முடிஞ்சதோ, அந்த புத்தி முடிஞ்சதோ அல்லது அந்த அந்தரம் முடிஞ்சதோ அவங்க திரும்பி வர்றப்போ திரும்பி அவங்களுக்குள்ள அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது. அதாவது ஒரு பிரிவு ஏற்படணும் அப்படின்னு இருக்குது. அந்த பிரிவு எவ்வளவு காலங்களுக்கு அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த காலம் முடிகிற வரைக்கும் அட்லீஸ்ட் நம்மளே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நிரந்தர பிரிவாக ஆகவே ஆகாது. அந்த டைம் முடிஞ்சு அவங்க திரும்பி வர்றப்போ எப்பவும் போல் பழையபடி அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாமல் கூடவே இருந்துட்டு ஜோதிடரை போய் பார்க்குறது, அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க சரியாயிடும் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லாதீங்க, பிரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இது வாங்கிட்டு நீங்கள் இன்னொரு இடத்துல போய் இருக்க முடியும்னா இருங்க. அப்படி இல்லை ஒரே வீட்டில் தான் இருந்தாகணுங்கிற நிலைமை இருக்கப்போ அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டில் போய் ஒரு 3 மாதம் இருந்துட்டு வரலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. அது ஒரு சின்ன உங்களுக்கு அவரோட செட்டே ஆக மாட்டேங்குதுன்னு நீங்கள் ஒரு 3 மாதம் உங்களுக்கு அந்த டைம் சரியாகி வர்ற வரைக்கும் நீங்கள் அங்கே இருங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க பாட்டுக்கு அங்கே போய் இருந்துட்டு திரும்பி வந்து சேர்ந்துக்குவாங்கங்க பழையபடி. அப்படி இல்லாமல் ஒரே வீட்டில் இருந்து ரொம்ப கஷ்டமாகி கோவமாகி அடிதடியாகி சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா நடுவில் வேறு நிறைய பேர் வந்து சேர்ந்து எப்படி நீ என் தங்கச்சி அடிக்கலாம், எப்படி நீ என் பையனை இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு பிரித்து வச்சு கடைசியில் அந்த ஒரு 3 மாத காலகட்டம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் அவரோட வந்து பேசணும் பழகணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த ஆணுக்கும் மனைவி இல்லாமல் குழந்தைய பார்க்காம இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு வர்றப்பவும் இந்த நடுவில் வந்தவங்க அன்னைக்கு நான் இருந்தங்காட்டிக்கு தானே உன்னை பிரித்து கூட்டிகிட்டு வந்தேன் அண்ணங்கார பேசுகிறதும், அவெல்லாம் வேண்டாண்டா நான் உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அம்மாக்காரங்க பேசுகிறதும், இந்த மாதிரி பேசினால மனசுக்குள்ள ஆசைகளை வச்சுட்டு பேசாமல் இருப்பாங்கங்க. வேறு வழி இல்லாமல் அதாவது மனசு முழுக்க ஏங்கிட்டு இருக்கும், ஆனால் அவங்களுக்கு சேர முடியாமல் போகும். அதனால் அந்த ஜாதகங்களையெல்லாம் நம்ம பார்த்து மிக சரியாக இவ்வளோ டைம் உங்களுக்கு மோசமாக இருக்குது, இந்த டைம் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்க்காம கூட இருங்க, ஒரு 3 மாதம் 2 பேரும் பேசாமல் பார்க்காம இருங்க சரியாயிடும் அப்படின்னு நம்ம அழகாக சொல்லி இந்த தசா புத்திகளை நம்ம மெயின்டைன் பண்ண முடியுங்க. இதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதையெல்லாம் வந்து பார்க்காம சும்மா ஜஸ்ட்டு ஒரே தசை ஒரே புத்தி நடக்குதுங்க அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு மொட்டையாக அந்த என்ன காரணமும் இல்லாமல் சொல்லி திருமணங்களை நடக்க விடாமல் பண்ணுறது, இந்த திருமணம் ஆனவங்களை இது சரி வராது அவங்கள பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் செய்யவே கூடாது. அது எல்லாமே உங்களுக்கு தயவு செஞ்சு இந்த டிகிரி வைஸாக ஜாதகம் பார்க்குற ஆட்கள் கிட்ட போய் அந்த ஜோதிடர்களை அணுகி நீங்கள் உங்கள் ஜாதகங்களை காட்டி உங்கள் பிரச்சனைகளை சரி பண்ணிக்கணும். அதனால் இந்த தசா சந்தி ஏகதசை அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே கட்டத்திலேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதை பார்த்து நீங்கள் நடந்துக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.